கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் முதன்மையானது என புகழப்படும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தொடங்கியிருக்கு. இங்கிலாந்து தலைநகர் லண்டன் அருகே உள்ள புகழ்பெற்ற விம்பிள்டன் கிராமத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் நட்சத்திர வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச், ஸ்பெயினைச் சேர்ந்த கார்லஸ் அல்கராஸ், ஜன்னிக் சின்னர் போன்ற முன்னணி வீரர்களும், அரினா சபலென்கா, ஜெசிகா பெகுலா போன்ற முன்னணி வீராங்கனைகளும் களமிறங்கியிருக்காங்க. இதுல சாம்பியன் பட்டம் வெல்லும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு தலா 35 கோடி ரொக்கப்பரிசு வழங்கப்படும். ஆடவர் ஒற்றையர் பிரிவை பொறுத்தவரைக்கும் இத்தாலியோட ஜன்னிக் சின்னர், ஸ்பெயினைச் சேர்ந்த அல்கராஸ், செர்பியாவோட நோவா ஜோகோவிச், அமெரிக்காவோட டெய்லர் ஃப்ரிஸ் போன்ற வீரர்களுக்கு சாம்பியன் பட்டம் வெல்லும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா அனுபவம் வாய்ந்த ஜோகோவிச் இதுவரைக்கும் 24 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ள நிலையில இந்த முறை அவர் ஒற்றையர் பட்டத்தை கைப்பற்றினாரு அப்படின்னா அது அவருக்கு 25வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாவும் அமையும். இதன் மூலமா அவர் மற்றொரு புதிய உலக சாதனையும் படைக்க முடியும். கடந்த சில வருடங்களா இந்த முயற்சியில ஜோகோவிச் தோற்று போனதால இந்த முறை பட்டம் வெல்லும் முனைப்போட களமிறங்கி இருக்காரு. அதனால இந்த விம்பிள்டன் போட்டி அவரது ரசிகர்கள் மத்தியில இந்த முறை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி விளையாட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்த படைக்கவே காத்திருக்கு.